Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 443 பார்ட் 1. ஓபன் பண்ணா இப்போ லெவல் 6ல நம்ம லூஃபி, இனசுமா அண்ட் நம்ம இவான் இவங்க 3 பேர் இருக்காங்க. பாவம் கஷ்டப்பட்டு வந்து அவங்க அண்ணனை எப்படியாச்சும் காப்பாத்திடலாம்னு ஆசைப்பட்டான். ஆனா பாவம் அந்த ஆசை நிறைவேறாம போயிருச்சு. அதான் அவனை முன்னாடியே கூட்டு போயிட்டாங்களே. அண்ட் அது மட்டும் இல்லாம தொக்கா மாட்டிட்டாங்களா, எல்லா பக்கமும் கேட்டு போட்டானுங்க. எப்படி வெளியில போறதுன்னு தெரியல. அந்நேரம் பார்த்துதான் நம்ம குரோக்கோடைல், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், என்னைய வெளியே விடுங்கன்னா அவன் இதுக்கு முன்னாடி பண்ண அட்டூழி எல்லாம் என்ன சும்மாவா? பேஸ்டால நம்ம ஆளுகளை அலற ஓட விட்டான். ஆனா அதுக்கு திருப்பி நம்ம ஆளுக கதற கடிச்சு வச்சிட்டாங்க. அது வேற விஷயம். ஆனா அதுக்காண்டி இவனெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியுமா? அவனுக்கு ஆக்சுவலா வெளியில வரக்கெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆனா ஒயிட் பியர்டு இப்போ பெருசா நேவி கூட ஒரு சண்டை போட போறான்ல, அதனால இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த ஒயிட் பியர்டை இவன் காலி பண்ண போறானாமா. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இந்த இடத்தை விட்டு போகணும்னா இவனோட பவரையும் அவனோட பவரையும் சேர்த்து யூஸ் பண்ணாதான் வெளியே போக முடியும். இல்லன்னா ரெண்டு பேருமே இங்கதான் இருக்கணும். எனக்கு ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, நான் முன்னாடி இருந்தே இங்கதான் இருக்கேன். ஆனா நீங்களும் தேவையில்லாம வந்து மாட்டிக்குவீங்களேன்னு அப்படியே குத்தி காட்டுவானா. லூஃபிக்கு அவன் பேசுறது எதுவுமே காதல விழாது. அவனுக்கு இப்ப மண்டையில ஓடிட்டு இருக்குது அவன் விவிய படாத பாடுபடுத்தினது. அண்ட் அலப்பேஸ்டால பயங்கரமா அலப்பற பண்ணி லூஃபி ஆல்மோஸ்ட் கொன்னுட்டான்ல. அதுக்கப்புறம் நடந்த சண்டை எல்லாம் என்ன சின்ன சண்டையா? கடைசி வரைக்கும் இறங்கி போராடி இருக்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான டைம். சோ லூஃபி வண்டியா திட்டுவான், நீ தாண்டா விவியோட கண்ட்ரியை எப்படியா சாட்டிய போலான்னு பிளான் பண்ணவன், நீ எல்லாம் உருப்பிடுவியாரா, உன்னை வெளியே விட்டா என்ன ஆகுறதுன்னு சொல்லி திட்டுவான். ஆனா குரோக்கோடைலுக்கு இப்ப அந்த கண்ட்ரி மேல எல்லாம் சுத்தமா ஆசையே போயிருச்சாமா. எனக்கு இப்ப எல்லாம் தேவையே இல்லாம உடனே இவானும் பேசாம அவனை ரிலீஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அவன் பவரை யூஸ் பண்ணாதான் இந்த இடத்தை விட்டு ஈஸியா வெளியே போக முடியும். இவங்களுக்கு வேற வழியே இல்ல. ஆனா லூஃபிக்கும் அவனுக்கு தான் முன்னாடியே டஃபா இருக்குது இல்ல. இவன் பண்ண வேலைக்கு இவன் எல்லாம் வெளியவே விடக்கூடாது. நியாயப்படி பார்த்தா இந்நேரத்துக்கு இவனை சாக்கடை தண்ணியில முக்கி அடிச்சிருக்கணும். சும்மா வச்சிருக்காயிலேன்னு கடுப்பா இருக்குமா. இந்த நியாயம் எல்லாம் இப்ப பேசிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. இப்ப லூஃபிக்கு நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு போய் எப்படியாச்சும் ஏச காப்பாத்தியே ஆகணும். அப்படின்னா இவனை வெளியே விட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் இவானுக்கு ஆல்ரெடி குரோக்கோடைல நல்லாவே தெரியும். மாத்தி பேசிக்குவானுங்க. என்னப்பா கண்ணு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு. என்ன அந்த இவானு அவனை ஒரு பொடிப்பாலா தான் பார்த்தானாமா. இப்போ அந்த குரோக்கோடைல வெளியில விட்டா இவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போவானு ஒரு சின்ன பயம் இருக்கும் தானே. ஏன்னா அவன் ஒண்ணு உண்மையா சொல்ற உத்தமம் இல்லையே. பட் இவானுக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும். இன்கேஸ் அவன் ஏமாத்தணும்னு ஏதாச்சும் ட்ரை பண்ணானா நீ கவலையே படாத, இவனை நான் பாத்துக்கிறேன்மா. ஏன்னா இவானுக்குமே அவன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஆனா எப்படி அவன் நம்ம கண்ட்ரோல தான் இருப்பாங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அவனோட வீக்னஸ் இவனுக்கு நல்லாவே தெரியுமாமா. உடனே குரோக்கோடைல, உனக்கு அந்த அளவுக்கு தெரியும்னா நீ தாராளமா வெளியே சொல்லுமா. உடனே அவனும், அப்படியா நான் சொல்லட்டுமா, நீ ஆசைப்பட்டீன்னா உன்னோட பாஸ்ட் எல்லாத்தையுமே நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமா. உடனே குரோக்கோடைலுக்கு அப்படியே லைட்டா பீதி ஆகும். நீ வாயை மூடிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா நான் எந்த விஷயத்தையும் வெளியில சொல்ல மாட்டேன். இல்ல ஏதாச்சும் இடையில காவாலித்தனம் பண்ண கண்டிப்பா நான் எல்லா விஷயத்தையும் வெளியில சொல்லிடுவேன். குரோக்கோடைலுக்கு கொல்ல காண்டாவும். இப்படி அவனை மட்டும் காப்பாத்துறேன்னு சொன்னா சுத்தி ஜெயில கொடூரமா இருக்கவனுக்கு சும்மாவா இருப்பானுங்க. எங்களையும் ரிலீஸ் பண்ணுங்க, நாங்களும் ஒயிட் பியர்டு கூட சண்டை போடணும், அவன் எங்களுக்கும் எனிமி தான் அப்படின்னு சொல்லி அங்க சுத்தி இருக்க செல்லுல இருக்கவனுங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. உடனே இவான் காண்டாயி வாய மூடுடா கொய்யாலைகளான்னு அவனுங்க மேல டெத் விங் பவரை யூஸ் பண்ணி அத்தனை பேத்தையுமே மட்ட பண்ணிடுவான். அந்த டைம் ஏசோட செல்லுக்குள்ள இருந்து எனக்கு கருணை காட்டுங்கன்னு ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா அந்த ஜென்பை தான். என்னடானா அவன் என்னைய வெளியே விடுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆக்சுவலா ஏசு ஒயிட் பியர்டு கிட்ட ஜாயின் பண்ணதுல இருந்தே அவனுக்கு ஏச நல்லா தெரியும். அண்ட் அவங்க அண்ணன் லூஃபிய பத்தியுமே நிறைய விஷயத்த சொல்லியிருக்கானாமா. இப்ப இவனை இங்க அரெஸ்ட் பண்ணி போட்டிருக்கதே இந்த வாருக்கு நேவி கூட சப்போர்ட் பண்ணி நிக்காதனால. இப்போதைக்கு அவனோட ஒரே எண்ணம் ஏச எப்படியாச்சும் காப்பாத்தணும். அதுக்காக அவன் சாகறதுக்கு கூட தயாரா இருக்கானாமா. அப்படி அவன் சொன்ன கேட்டுட்டு இவன்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருவான். ஏன்னா ஜின்பை ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. ஃபர்ஸ்ட் சன் ஆஃப் த சி அண்ட் அவன் ஒரு வார்லார்டு. இவனுக்கும் ஒயிட் பியர்டோட செகண்ட் டிவிஷன் கமாண்டர் ஏசுக்கும் இவ்வளவு பாண்டான்னு சொல்லி பயங்கரமான பீதி. இந்த விஷயத்த அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அந்த டைம் லூஃபி அப்படியே குருன்னு ஜின்பை அப்படியே லுக்கு விடுவான். உடனே அவனும் இவன் அப்படியே லுக்கு விடுவான். ரெண்டு பேரும் மாத்தி லுக்கு விட்டுட்டே இருப்பாங்க. சடனா லூஃபி ஓகே அவனை திறந்து விடுங்கன்னிருவான். உடனே இனசுமா என்னடா இப்படி சொல்லிட்டேன்பா. ஏன்னா அவன் எவ்வளவு டேஞ்சரான ஆளு என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரியாது. இவங்க பாட்டுக்கு திறந்து விட்டு ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆச்சுன்னா இவங்களுக்கு தானே பிரச்சனை. அதெல்லாம் வேண்டான்னு சொன்னா இல்ல அவனை வெளியில விடுங்க, அவன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா. சரி ஓகேன்ட்டு இவன்ட்ட கேட்டா அவனும் ரிலீஸ் பண்ணி விட்டுருமா. உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவன மாதிரியே ட்ரை பண்ணுவாங்க. எப்பா எங்களுக்கும் கரணை காமிச்சு கொஞ்சம் வெளியில விட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் பானுங்க. ஆனா அவனுங்க பேசுறதுலயே தெரியுது வெளியில வந்தானுங்கன்னா எந்த அளவுக்கு வேலைத்தனம் பண்ணி வைப்பானுங்கன்னு. அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. இங்க இனசுமா என்ன பண்ணுவான், அழக அவன் கைய கத்திரிக்கோலா மாத்தி அந்த ஜெயிலோட கதவை முதல்ல திறப்பான். அப்புறம் ஜின்பைய கட்டி போட்டிருக்க சங்கிலி, கையில போட்டிருக்க சங்கிலி எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டு ஒரு வழியா ஜின்பையும் ரிலீஸ் பண்ணியாச்சு, குரோக்கோடைலையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்ப லூஃபியோட டீமே வேற லெவல்ல பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா முன்னாள் வார்லாடும் இப்ப இருக்க வார்லாடும் ரெண்டு பேரும் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. ஜின்பைக்கு வெளியில வந்ததுல செம ஹாப்பி. அண்ட் நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்பா. குரோக்கோடைலுக்கு நல்லாவே தெரியும் ஜின்பை எப்படியும் ஒயிட் பியர்டுக்கும் நேவிக்கும் நடக்கிற சண்டே ஸ்டாப் பண்ணதான் ட்ரை பண்ணுவான்னு. ஆனா அது வேஸ்ட் ஆஃப் டைம்.
டைம், என்ன ஆனாலும் சரி நான் அந்த ஒயிட் பியர்ட விட மாட்டேங்கிற மாதிரி crocodile சொல்லுவான். ஜின்பை நீ அவர் மேல ஒரு விரல கூட நான் வைக்க விட மாட்டேன்பா. மொத்தத்துல ரெண்டு பேர்த்துக்கும் இங்கே செட் ஆகல. இப்ப என்ன சண்டை பண்ணுமான்னு சொல்லி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி குரு குரு குருன்னு லுக்கு விடுவானுங்களா. உடனே இவான் இடையில போந்து என்னப்பா crocodile உன்னோட சீக்கிரட்டான பாஸ்ட வெளியில சொல்லணுமா, பேசாம இருக்க மாட்டியான்னு கேட்ட உடனே கடுப்பாயி சைலண்ட் ஆயிருவான். இப்ப என்னன்னா இவங்களுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம் டைம் இல்ல, சட்டு புட்டுன்னு இங்க இருந்து தப்பிச்சு போகணும், அதனால சீக்கிரமா வேலையை பாருங்கடான்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அதே நேரம் இங்க கண்ட்ரோல் ரூம்ல பயங்கரமான பரபரப்பு. ஏன்னா லூஃபி கூட இப்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்கல்ல, ஆனா அவனுக்கு ஜின்பை பத்தியும் crocodile பத்தியும் தெரியாது. ஏன்னா இவான் அந்த கேமரா டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்டைல உடைச்சு விட்டுட்டான். இவங்கள பொறுத்த வரைக்கும் லூஃபி, இவாங்கோ அண்ட் இனசுமா இப்படி 3 டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவனுங்க மட்டும் இருக்கானுங்க. அவங்கள விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் கண்ணோட அங்க போய் பார்த்தா அங்க ஒருத்தருமே இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம அவனுக்கு தனியா ஏதோ படிக்கட்டெல்லாம் பில்ட் பண்ணி மேல ஓட்டைய போட்டு அந்த படிக்கட்டு வழியா மேல போயிட்டானுங்க. அதை இவனுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒருவேளை அவங்க இங்க கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா தேட போவானுங்களா. அப்ப அங்க இருக்கிற இருட்டு ரூம்குள்ள இருந்து ஒரு சவுண்ட், ஏன்டா முட்டா பள்ளிகளா இவ்வளவு பெரிய ஓட்டைய போட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு ஏன்டா இங்க சுத்திட்டு இருக்க போறானுங்க, தப்பிச்சு போக மாட்டாங்களா, கொஞ்சமாச்சும் மூளை யூஸ் பண்ணுங்கடான்னு சொல்லி திட்டுவான். யாரான்னு பார்த்தா அந்த ஷிரு, அதான் அந்த ஜெயில் மேனேஜர். அவன் திமிராவே சொல்லுவான், நான் இல்லாம உங்களால எதுவும் பண்ண முடியாது, அதுவும் இப்ப நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு, உங்க வேலையை நீங்க ரொம்ப ரொம்ப கேவலமா பண்ணிருக்கீங்க, அதனால இந்த மொத்த இம்பல் டவுனுக்குமே கெட்ட பேரு. அங்க இருந்து அந்த 3 பேரு crocodileயும் ஜிம்பையும் வெளியில ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. அது மட்டுமா இங்க இருந்து ஓட்டைய போட்டு லெவல் 5க்கு போயாச்சு. இனிமேட்டெல்லாம் அவனை விரட்டிட்டு போய் பிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. பேசாம அந்த வார்டன் மகளன்ட்ட போய் கேளுங்க, என்னோட ஹெல்ப் வேணுமா வேண்டாமான்னு, நான் இப்ப கூட ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன்னு இழிச்சுக்கிட்டே சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி ஹனியபால காட்டுறாங்க. அவன் பயங்கர ஷாக்ல இருக்கான். ஏன்னா அங்க இருந்ததுலயே ரொம்ப முக்கியமான ஆளு crocodileம் அந்த ஜிம்பையும் தான். அவங்களையுமே ரிலீஸ் பண்ணி லூஃபி கூட்டு போயிட்டான்ல. ஆக்சுவலா இவன் லெவல் 6ஐயே மொத்தமா சீல் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் அவங்களால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு பயங்கர கான்பிடென்ட்ல இருந்தான். ஆனா இப்படி ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்கல்ல. பட் அவனுக்கு எப்படி எஸ்கேப் ஆனாலும் லெவல் 5க்கு தானே வந்தாகணும், அங்க வச்சு புடிங்கடா. ஆனா லெவல் 6ல நடந்த சம்பவத்துக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள்னு நீ சொல்ல வரியான்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட கேட்பான். அவன் என்ன சொல்லுவானுங்க, இப்ப மகளன் வந்து அந்த ஏச பத்திரமா கொண்டு போய் நேவி கிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த டைமுங்கும் போது இந்த ஜெயில பத்திரமா பாத்துக்க வேண்டியது ஹனியபாலோட பொறுப்பு. அப்ப இங்க ஏதாச்சும் பஞ்சாயத்து வந்துச்சுன்னா இவனை தான் கேட்பாங்கன்னு சொன்ன உடனே எது நானான்னு சொல்லி கண்ட மெனிக்கு பதறிட்டு இருப்பான். இதுக்கு மேலே இவன் இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தானா இவன் வேலை போறது கன்ஃபார்ம். அதனால நானே டைரக்டா களத்துல இறங்கி சண்டை போட போறேன்னு கிளம்புவான். இப்ப என்னன்னா லெவல் 6ல இருந்து 5க்கு வந்தவனுக்கு 5ல இருந்து 4க்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால எல்லா ஜெயிலர்ஸையுமே லெவல் 4க்கு கொண்டு போங்க, அங்க வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடலான்னு சால்டெத் சாடி அப்படி இப்படின்னு எல்லாத்திட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லுவான். ஆக்சுவலா வார்டன் ஆகிறதுக்கு இப்ப இவனோட லைஃபையே ரிஸ்க் எடுத்து சண்டைக்கு இறங்க போறானாமா. அதனால நீங்களும் உங்க உசுர கொடுத்தாச்சு, எப்படியாச்சும் அவங்கள தடுங்க, அவங்கள விடவே கூடாதுன்னு சொல்லி தொண்டை எளிய கத்திட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம எல்லாம் ஓட்டைய போட்டு எஸ்கேப் ஆனாங்கல்ல, அவங்க நேரா லெவல் 5க்கு போல 5க்கும் 6க்கும் நடுவுல இருக்க இவங்களோட சீக்ரெட் ஏரியா, அங்க போய் அங்க இருக்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணுவாங்க. மெயினா அந்த போன் கிளே பாயில அவனுக்கு இப்ப சுத்தமா பாடியில எனர்ஜி இல்ல, அதனாலதான் பைய தொங்கி போயிருக்கான். அவன் பாடியில எனர்ஜி ஹார்மோன ஒரே சுருகு, அவ்வளவுதான் அவன் ரெடி ஆயிட்டான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துருவாங்க. என்ன சரியான குளிரு. இப்போ இவங்க இங்க இருந்து ஃப்ரண்ட் டோருக்கு போனாங்கன்னா கண்டிப்பா இவங்க எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டுதான் ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இடத்தை சுத்தி இருக்கிறது காம்பெல்ட் தான், அதனால அசால்ட்டாலாம் எஸ்கேப் ஆகி தப்பிக்க முடியாது. அப்படி இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னா அவங்களுக்கு தேவை நேவி கப்பல், அதை எடுத்துக்கிட்டு நம்ம நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு போகணும். அண்ட் இப்ப இவங்க வெளியே போறப்போ எக்கச்சக்க பேர் சண்டைக்கு வருவாங்க. அதனால கண்டிப்பா இவங்களுக்கு சண்டை போட நிறைய ஆட்கள் தேவை. சொல்ல போனா இப்ப நிறைய பேர் ஆளுங்களும் சேர்ந்துட்டாங்க. ஆனா எல்லாராலையும் டாப் ஃப்ளோருக்கு வந்து சேர முடியுமான்னு கேட்டா அங்கதான் டவுட். இப்போ இவங்களுக்கு தப்பிச்சு போறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு இது மட்டும்தான். இன்கேஸ் இங்க மட்டும் எவனாச்சும் திருப்பி மாட்டனா கண்டிப்பா சாகுற வரைக்கும் டார்ச்சர் பண்ணியே கொள்ளுவானுங்க. சோ நீங்க சர்வே ஆகணும்னா பண்ண வேண்டிய ஒரே வேலை லெவல் 5ல இருந்து லெவல் 1 வரைக்கும் இவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரிசனர்ஸ் ரிலீஸ் பண்ணி விடுமாமா. அப்பதான் நடக்கிற கலவரத்துல இவங்க எந்த பஞ்சாயத்தும் இல்லாம வெளியில எஸ்கேப் ஆக முடியும். சோ ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணா அவங்க எல்லாருமே பிஸி ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் ஈஸியா இவங்க எஸ்கேப் ஆயிடலாம்ல. போங்க சாவியை திருடுங்க, எத்தனை பேரை ரிலீஸ் பண்ண முடியுமோ ரிலீஸ் பண்ணுங்க. நம்ம இந்த இம்பல் டவுனுக்கு ஒரு பெரிய ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். வரலாற்றுல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லி கத்துவான். உடனே அம்புட்டு பேரும் மாஸ் காட்டுவான்னு சொல்லி கத்துன்னு கத்துவாங்க. அப்புறம் எதுக்கு லூஃபி நம்ம வெயிட் பண்ணும் போலாமான்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாப்பான். ஆளை காணோம். என்னடா எங்க போனான்னு கேட்டா அவன் ஆல்ரெடி கிளம்பி ஓட ஆரம்பிச்சிட்டான். நம்ம தான் லேட்டுன்னு உடனே ஐயோ ஓடிட்டானா, சீக்கிரமா வாங்க அவனுக்கு ஈக்குவலா ஓடணும்னு சொல்லிட்டு அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. அந்த டைம் நம்ம போன்கிளே மின்னல் வேகத்துல சுத்திட்டு வருவான். எனர்ஜி இல்லாதப்பவே பையன் அப்படி சுத்துவான். இப்போ எனர்ஜியை ஃபுல் பண்ணி விட்டுட்டான்ல, அதனால ஃபேனை 5ல வச்சு சுத்தி விட்ட மாதிரி நல்லா சல்லுன்னு சுத்திட்டு போவான். லூஃபி இன்னைக்கு ஒரு கை பாத்துடலாம் கவலைய விடுன்னு சொல்லிட்டு அம்பிட்டு பேரும் கத்திக்கிட்டே பின்னாடி ஓடுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.